Hi friends, இன்னைக்கு பெயிண்ட் palette எப்படி வீட்லயே செய்யறதுன்னு 6 ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு வந்து நான் சிரப் பாட்டில்ல கொடுக்குற அந்த மெஷர்மென்ட் கேப் தான் எடுத்துர்க்கேன். இது மாதிரி இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கோகனட் ஷெல் வந்து சின்ன சைஸ்ல எடுத்துர்க்கேன். சின்ன தேங்காய் எடுத்து உடைச்சோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி சின்னது கிடைக்கலனா நீங்கள் நார்மலாக இந்த கேப்பை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கோகனட் ஷெல் இல்லைன்னா இந்த கேப்பே வந்து பெரிய சைஸ் கேப்பை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி சின்ன சைஸ் கேப்பை ஒட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோகனட்டோடு வச்சு ஒட்டிக்கிட்டேன். நடுவில் வந்து பெரிய கேப் ஒட்டியிருக்கேன். அந்த பெரிய கேப் ரெண்டு சைட்லேயும் வந்து சின்ன கேப் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து 3 கேப் ஒட்டியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பெரிய சைஸ் கேப் எடுத்துகிட்டு இந்த கோகனட் ஷெல் இந்த சைடு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அந்த பெரிய கேப் ரெண்டு சைடும் வந்து சின்ன கேப் வச்சு ஒட்டிக்கிறேன். நம்ம இஷ்டம் தான் எப்படி டிசைன் பண்ணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஷெல் ஃபுல்லுமே சுற்றி நீங்கள் கூட சின்ன சின்ன கேப்பாக வச்சு ரவுண்டாக கூட ஒட்டிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அவ்வளோதான், பேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது டிக்கியில் வைக்கும் போது ஆடும். அதனால ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் 2 பாட்டில் கேப் எடுத்து இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி வச்சு அந்த பேலட்டை வச்சு ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து கீழே ப்ளேஸ் பண்ணும்போது ஆடாமல் இருக்கும். நம்ம பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேப் ஊட்டிட்டிங்கன்னா சுத்தமாக ஆடாமல் இருக்கும். அவ்வளோதான், பேலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கோகனட் ஷெல்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த கேப்குள்ளே பெயிண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் பேப்பர் கப் தான் எடுத்திருக்கேன். பேப்பர் கப் வந்து மொத்தம் 7 கப் எடுத்திருக்கேன். 7 கப்பை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கப்போட லென்த்தை வந்து கம்மி பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும்னா கூட லென்த்தாக கட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இதே மாதிரி எல்லா கப்பையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா கப்பையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நடுவில் ஒரு கப்பை வச்சுட்டு அதை சுற்றி எல்லா கப்பையும் ஒட்டிடலாம். உங்களுக்கு எது மாதிரி டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 கப்புக்கும் இடையில உள்ள கேப்லையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் மஷ்ரூம் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து தின்னாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக நான் 2 பாக்ஸை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் 3 நாள் கூட சேர்த்து ஒட்டிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த 2 பாக்ஸையும் ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். கரெக்டாக 2 ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்படியே இதை யூஸ் பண்ணோம்னா பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து லென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸில் ஆல்ரெடி வந்து அவங்களே பேலட் மேட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த சின்ன சின்ன ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன குழி, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நிறையா பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு பேலட்டே இல்லை, நம்ம வெளியில் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஒட்டியாச்சு. இன்னும் 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட ஒட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த குழிக்குள்ளெல்லாம் நம்ம பெயிண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ் பண்ண முடியாட்டி கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ 4th ஐடியா பார்க்கலாம். 4th ஐடியாவுக்கு நான் கேண்டில் ட்ரே தான் எடுத்திருக்கேன். நம்ம கேண்டில் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரே வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம பேலட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 4 இருக்குது. உங்கள்கிட்ட இன்னும் நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி டிசைனில் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேலட் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கேப்புக்கு இடையிலலாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், இதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். 5th ஐடியாவுக்கு இது மாதிரி நான் வேஸ்ட்டு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். சில பாட்டிலில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிசைன் இருக்கும்.
இது மாதிரி டிசைன் உள்ள பாட்டிலாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா பாட்டிலையும் இது மாதிரி இருக்காது. சப்போஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாட்டிலில் கீழே இருக்க பாட்டம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து தனித்தனி ஒவ்வொரு குழி மாதிரி வந்து இருக்கும், டிசைன் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து தனித்தனி குழியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரு பெயிண்ட் இன்னொரு பெயிண்ட்டோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி பாட்டில் டிசைன் பண்ண பாட்டில் பார்த்து எடுத்து இது மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது 6th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் டேப்லெட் கவர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் டேப்லெட் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான அளவுக்கு நம்ம பெயிண்ட் மிக்ஸ் பண்ணோம், பெயிண்ட்டு வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது நிறையா பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது மாதிரி சின்ன சைஸ் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாட் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கம்மியான பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டாட் ஆர்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெயில் ஆர்ட்டுக்கு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், 6 ஐடியாவும் பார்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஐடியாவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. பேப்பர் கப்பில் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒட்டிக்கும், வாஷ் பண்ணால் போகாதுன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து வாஷ் பண்ண உடனே போச்சு. ஆனால் தான் அந்த ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த பாட்டிலுமே நிறைய பெயிண்ட் மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறையாவே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எல்லா பேலட்டும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ்லேயும் வந்து ஓரளவுக்கு பெயிண்ட் வந்து நிறையாவே மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இந்த பேப்பர் கப்பு, அப்புறம் அந்த கேண்டில் ட்ரே, அப்புறம் அந்த நம்ம மெஷர்மெண்ட் கேப்பில் பண்ணதில் நிறையாவே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டிலில் பண்ணதும் நிறையா இருந்துச்சு. இந்த மஷ்ரூம் பாக்ஸ்லேயும் இந்த டேப்லெட்லேயும் மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே தான், எல்லா ஐடியாவும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. கண்டிப்பாக வந்து வெளியில் போக முடியல, நம்ம வீட்டிலே பண்ணுங்கிறப்ப இந்த ஐடியா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு கலர் வந்து இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகாமல் தனியாக வந்து இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2-3 கலர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ட்ரே செம்மையாக ஒர்க் ஆச்சு. இதுவும் செம்மையாக ஒர்க் ஆகுது. இந்த பாட்டிலில் பண்ணது ஒரு பெயிண்ட்டோட இன்னொரு பெயிண்ட் மிக்ஸே ஆகலை, நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல ஒரு ஐடியா தான். ஸோ எல்லா ஐடியாவுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் கப்பில் பண்ணதை வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் தான், நல்லா வாஷ் ஆகிடுச்சு. இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.